ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு சாட்டர்டே லீவு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சென்செக்ஸ் வந்து 53 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் வந்து நல்லாவே அடிச்சிருந்தாங்க. 443 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸ்மால் கேப் வந்து 378 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1241 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. டிஐஸ் 1651 கோடிக்கு வித்திருந்தாங்க. ஸோ இதான் லாஸ்ட்டில் எஃப்ஐஎஸ் டிஐஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களோட அடுத்த கட்ட ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து நடக்க இருக்கிறது. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து அந்த ஐபிஓ குறித்தான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரிலையன்ஸோட அந்த டெலிகாம் செக்டார் பிஸ்னஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11.11 lakh crore வேல்யூவேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட $133 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கு. ஸோ அதோட வேல்யூஷன் பார்க்கும்போது இந்தியன் மதிப்பில் 11.11 lakh crore இருக்கு. ஸோ அதில் வந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து ஐபிஓல சேல் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 55,000 crores வந்து அவங்க ஐபிஓல வந்து ஸ்டேக் டைல்யூட் பண்ண சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. 50,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓல வந்து ஸ்டேக் சேல் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா எல்ஐசி வந்து மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஐபிஓ வந்தாங்க. 21,000 கோடி வேல்யூவேஷன் ஐபிஓ. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து இப்போ ஒரு 20,000 கோடி ஐபிஓக்கு வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ விரைவில் ஐபிஓ வர போறாங்க. அவங்க ஐபிஓ வந்தாங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தான் இந்தியாவில் பெரிய ஐபிஓ. ஸோ இதுக்கு அடுத்தால பார்க்கும்போது இவங்க ஒருவேளை ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓ வந்தாங்கன்னா அதான் மார்க்கெட்ல பிக்கஸ்ட் ஐபிஓவா இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 கோடி வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இவங்க சொல்லியிருக்காங்க. மேபி இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். 1 to 1.5 year டைம் எடுக்கும் இவங்க ஐபிஓ வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ஜியோல வந்து அப்டேட்டு. அவங்களோட நெக்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஐபிஓக்கான டிஸ்கஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த ஐபிஓக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தான் பாத்தீங்கன்னா ஜியோ வந்து டாரிஃப் ஹைக் பண்ணியிருந்தாங்க. ப்ரீபெய்ட் பிளான்ஸுக்கு 25% வரைக்கும் டாரிஃப் ஹைக் பண்ணியிருந்தாங்க. இது ரிலையன்ஸ் ஜியோல வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1440 அந்த ரேஞ்சில் கடைசியாட்டு கன்சிடர் பண்ணது. நிறைய பேர் அதுக்கு அடுத்த லெவல்லையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்று 4.5% காலி. அதுக்கு முந்தின நாள் 2.5% கிட்ட காலி. ஸோ டோட்டலாட்டு 2 நாளில் ஒரு 7% கிட்ட அந்த ஸ்டாக்ல அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. நான் முந்தின நாளே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். ஸோ வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ண ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்து எதிர்பார்த்த அளவில் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட லோன் செக்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபிளாட்டாக இருக்குது. இது வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1649 ரூபா இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா லாங் டேர்முக்கு இந்த பேங்க் ஒரு ஒர்த்துள்ள பேங்க் இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1400 நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து பரவாயில்லாமல் இருக்குதா, உங்களுக்கு திருப்தியாக இருக்குதான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1700 தாண்டி போகும்போது கரெக்டாக அந்த டைமில் புக் பண்ணியிருந்தா உங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் 1500 கன்சிடர் பண்ணியிருப்பீங்க, 600 வர கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களோட முடிவு தான். நாளைக்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷேர் ப்ரைஸ் வந்து 5% 4% மேலே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோல வந்து அப்டேட். ஆக்சுவலாக அந்த ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்ல 339 ரூபா வரைக்கும் போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 329 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் பிரைஸ் ட்ரேடிங்ஸ் பார்க்கும்போது 31 இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேலியா இருக்கு இந்த ஸ்டாக்லாம். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சிலேருந்து இப்படி மேலே போயிட்டுனா பிரச்சனை இல்லை. பட் இதே ரேஞ்சிலேருந்து கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 45% மேலே போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 1 year ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது 468% பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே இந்த வருஷம் 2024ல மட்டுமே 165% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 yearsல 538% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கு வந்து நிர்மல் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புரோக்கரேஜ். இந்த ஹட்கோ ஸ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 375 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. 15% இந்த ரேஞ்ச்ல இருந்து மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்கு. இதுக்கு வந்து அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 329 ரூபா இருக்கு.
375 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹட்கோ வந்து இப்போ வந்து ரேஞ்சில் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் வந்து நிர்மல் பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 375 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 15% இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஹட்கோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நான் இப்போ கன்சிடர் பண்ண மாட்டேன். இது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக டாடா மோட்டர்ஸோட அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 25க்கான Q1க்கான அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ 5% பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்சேல் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 97,755 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஹோல்சேல் வால்யூம் ரீச் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செரி ஜாகுவார் லேண்ட் ரோவர் அந்த சைனா ஜேவியை தவிர்த்து 97,755 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இதில் 5% மேலே போயிருக்கு. அதே பார்க்கும்போது அவங்களோட அந்த செரி ஜேவி இருக்குல்ல, அந்த சைனாவோட ஜேவி, அதை சேர்த்து பார்க்கும்போது 9% மேலே போயிருக்காங்க. இந்த Q1ல 1,11,180 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 9% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வேல்யூம் வந்து 97,755 யூனிட்ஸாக இருக்குது, அந்த செரி ஜேவியை சேர்க்காம. அடுத்து பார்க்கும்போது இவங்களோட ஹோல்சேலில் அந்த ரேஞ்ச் ரோவர் மட்டும் 22% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்டரில். அதே ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் மாடல் பார்க்கும்போது 46% வந்து ப்ரீவியஸ் குவார்டர் சேம் இயரை கம்பேர் பண்ணும்போது 46% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கார்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட், டிஃபெண்டர் மாடல்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ 68% பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஹோல்சேல் வால்யூமில் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட JLR பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸில் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த JLR சேல்ஸ் ஆகுனது ரீஜனலி பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவில் 43%, யூகேல 14%, யூரோப்பில் 4% இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இந்த ஹோல்சேல் சேல்ஸை வந்து ஹோல்சேல் வால்யூமை குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ஹோல்சேல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 11% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரீட்டைல் சேல்ஸில் 3% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டிங் டைப்பிக்கல் சைக்ளிக் ஃப்ளக்டுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிட்வீன் Q4 அண்ட் Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 39,000 கிளைண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட நியூ டிஃபெண்டர் ஓக்டா அப்படிங்கிற கார் வந்து இந்த வீக் வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க இந்த வீக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆட்டு டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,005 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 993 அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து 920, 930 தான் டாடா மோட்டர்ஸில். ஸோ அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா அகைன் கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸில். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் வந்து 6,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சேல் கம்பெனி கொடுத்த அப்டேட். ஆல்ரெடி நான் சேல் அப்டேட் சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 3 ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து மெர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது மூலமாட்டு அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மெர்ஜருக்கு அப்புறம். இது பார்த்தீங்கன்னா சேல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆனால் அவங்க வந்து 2030க்குள்ள கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சேல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SBIல வந்து அப்டேட்டு. SBI பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு 10,000 கோடி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. அதே வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். இவங்க பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 5,000 கோடி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டெப்ட் மார்க்கெட்டில் வந்து 10,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. வேதாந்தா பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக அவங்க ஜாம்பியாவில் இருக்கிற அந்த காப்பர் மைன்ஸ், கன்கோலா காப்பர் மைன்ஸை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோர்ட்லலாம் கேஸ் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அது இவங்க கைவசம் கிட்டத்தட்ட வந்துருந்துச்சு. அதில் வந்து சில நியூஸ் வந்து இருந்துச்சு. அங்கே அந்த KCM கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், அதாவது அந்த கிரெடிட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனில் அகர்வாலோட வேதாந்தா கம்பெனி வந்து $250 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்காண்டி, கன்கோலா காப்பர் மைன்ஸுக்கான அந்த கான்ட்ராக்டர்ஸ் லேபர்ஸுக்கு வந்து பே பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு வேதாந்தா பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேதாந்தாவோட கன்கோலா காப்பர் மைன்ஸ், அந்த ஜாம்பியாவில் இருக்க கன்கோலா காப்பர் மைன்ஸோட ஒர்க்கர்ஸுக்கு 20% சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஒன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு அப்புறம். 2,500 ஜாம்பியன் கோச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாலர் மதிப்பில் பார்க்கும்போது $102 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது ஒரு நியூஸாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்கோலா காப்பர் மைன்ஸோட கான்ட்ராக்டர்ஸ் லேபர்ஸ் இவங்க $250 மில்லியன் அந்த டெப்டை வந்து அடைக்கிறாங்க, செட்டில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேதாந்தாக்கு அடிஷ்னலாக $1 பில்லியன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது அந்த கன்கோலா மைனில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் மைனில் அவங்க டீப் மைனிங் ப்ராஜெக்ட் எக்ஸ்பான்ஷன் அடுத்த கட்ட அந்த மைனிங் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா $1 பில்லியன் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட ஆப்ரேஷனலுக்கு வந்துச்சுன்னா இந்த காப்பர் மைன்ஸ் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இதான் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் காப்பர் மைன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஓன் பண்ணுறது வேதாந்தா குழுமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமம் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ட இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஹோல்டிங்ஸ்ட பார்த்தீங்கன்னா இதில் அந்த கன்கோலா காப்பர் மைன்ஸில் சில அசட்ஸ் ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வேதாந்தா வந்து 80% ஆஃப் த ஸ்டேக் அந்த கன்கோலா காப்பர் மைன்ஸில் ஓன் பண்ணுறாங்க. இதில் 30% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல் பண்ண பிளானில் இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி காப்பர் அவுட்புட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிற ஃபண்ட். அதனால 30% வந்து சேல் பண்ண பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ரிமைனிங் 20% பார்த்தீங்கன்னா ஜாம்பியன் கவர்மெண்ட் வந்து இந்த கன்கோலா காப்பர் மைன்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. அவங்க இப்போ $250 மில்லியன் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு வந்து அடிஷனல் $1 பில்லியன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வேதாந்தா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜில் வந்து அப்டேட். இது ஒரு ஐடி கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 17% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஒரு பிளாக் டீலாக வாங்கியிருக்காங்க. 645 கோடி வேல்யூ. ஸோ 46,18,199 ஷேரு 16.9% ஆஃப் த ஸ்டேக்கை சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் கோஃபோர்ஜ் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் 1398 அந்த ரேஞ்சில் வச்சு 645.85 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதில் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.83% ஆஃப் த ஸ்டேக்கும், அடுத்தது ப்ரொமோட்டர் குரூப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் விற்றுருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு 17% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி கோஃபோர்ஜில் வந்து அப்டேட்டு. ஸோ இப்போ கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் ஆல்ரெடி வந்து மேலே தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 54% ஆஃப் த ஸ்டேக் வந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸில் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 17% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.